துணிக்குருவிய சோட்டு கிளியும் 2 பேரும் நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பக்கத்துல நின்னு பன்னு கிளி ஒரு மாம்பழத்தை ரசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். என்ன சோட்டு, இந்த வருஷம் மாங்காய் நல்லா புளிப்பா இருக்குல்ல. நேத்து ஊர்காவை போடும்போது என் வாயில எச்சில் ஊறிச்சு. சுட சுட சாப்பாட்டுக்கு ஊர்காய் போட்டுக்கிட்டு நெய் வச்சுக்கிட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அப்பப்பா அதோட ருசி. ஆமா துணி, என் பன்னு கூட மாங்காய் ஊர்காவை எப்படி காலி பண்றான் தெரியுமா? நேத்து இவன் ஒருத்தனே அரை ஜாடி மாங்காவை காலி பண்ணி வச்சிருக்கான். இந்த வெயிலுக்கு மாங்காய் ஊர்கால சாப்பாடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அதோட ருசியே தனி. அப்போ பன்னு சந்தோஷமா, ஆமா மம்மி, நேத்து ஆண்டி கொடுத்த ஊறுகாய் எவ்வளோ ருசியா இருந்துச்சு. கொஞ்சம் காரமா இருந்துச்சு, இருந்தாலும் கொஞ்சம் நெய் ஊத்திக்கிட்டு சாப்பிடும்போது காரம் ஒண்ணும் தெரியல. ஆனா அதோட ருசி சூப்பரா இருந்துச்சு. எனக்கு இந்த வெயிலுக்கு சிக்கன் மட்டன் எதுவும் வேண்டாம், ஊறுகாய் போதும். அப்பதான் சிச்சு காக்கா கையில ஒரு புக்க பிடிச்சுக்கிட்டு 5 ஸ்டார் ஹோட்டல் ஷெஃப் மாதிரி ரொம்பவும் ஸ்டைலா அவங்க முன்னாடி வந்து நின்னுச்சு. ஹலோ ஹலோ ஹலோ, கிராமத்து பறவைங்களே, என்ன இன்னும் எந்த காலத்துல இருக்கீங்க? பழைய காலத்திலே உக்காந்து இருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் ஊர்கா ஊர்கா அப்படின்னு ஊர்கா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஊர்கா சாப்பாடுன்னு அந்த ஜாடிய தூக்கிக்கிட்டே அலையுறீங்க. ஊர்கா சாப்பாடு எப்படி சிச்சு போர் அடிக்கும்? இந்த வெயில் காலம் முழுக்க ஊர்கா தானே சாப்பிட்டு பொழைக்கிறோம். ஆமா, நீ என்ன வெறும் ஃபாரின் ஆப்பிள் சாப்பிட்டு பொழைக்கிறியா? நேத்து கடையில வெங்காயத்துக்காக தகராறு பண்ணும் போதே உன்னை பார்த்தோம். அப்போ சிச்சு காக்கா, ஆ அதுவா? அது நேத்து வரைக்கும். இன்னைக்கு நான் ஃபுல்லாவே மாறி போயிட்டேன். மாங்காய் ஊறுகாய் வச்சுக்கிட்டு சீசனுக்கு ஏத்த மாதிரி நான் ஒரு ஃபுட்டை ரெடி பண்ண போறேன். இந்த ஊர்ல யாருமே சாப்பிடாத அளவுக்கு, கனவுல கூட யோசிச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு ஃபுட்டை நான் ரெடி பண்ணிருக்கேன். சீசன் ஃபுட்டா? அப்படின்னா என்ன? ஊறுகாவுக்கு உப்பை மிக்ஸ் பண்றதுக்கு பதிலா சர்க்கரை மிக்ஸ் பண்றியா? முந்தா நேத்து தக்காளி தொக்குக்கு ஹார்லிக்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்தியே, அதை சாப்பிட்டு என் பண்ணு பாத்ரூம்லயே இருந்தான். சோட்டு, சர்க்கரை எல்லாம் போட மாட்டேன். ஆனா இன்னைக்கு மத்தியானம் நீங்க எல்லாரும் என் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்துருங்க. அங்க உங்களுக்காக மாங்காய் தம் பிரியாணிய ரெடி பண்ணி வச்சிருக்கேன். மாங்காய் பிரியாணி, இதுக்கு முன்னாடி இந்த பேரை கேட்டிருக்கீங்களா? அது கேட்டு சோட்டுவும் துணியும் 2 பேருமே ஒரேடியா ஷாக் ஆயிட்டாங்க. ஏன் பன்னுவோட கையில இருக்கிற மாம்பழமும் கீழே விழுந்து போச்சு. அது என்னன்ட்டு அப்படி சொல்றீங்க? ஊர்காய் பிரியாணியா? அப்படின்னா மாங்காய் பிரியாணிய நீங்க தான் புதுசா கண்டுபிடிச்சீங்களா? என்னது மாங்காய் பிரியாணியா? பேரு கேக்குறதுக்கே புதுசா இருக்கு. என்ன சிச்சு, உனக்கு என்ன ஆயிருக்கு? மாங்கால பிரியாணி பண்ண போறியா? மாங்காய் இலைய போட போறியா என்ன பிரியாணிக்கு? துணி, அந்த சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி யாரு வேணாலும் செய்வாங்க. ஆனா மாங்கால சுட சுட தம் பிரியாணிய யாரு செய்வா? அந்த புதினா, ஏலக்கி, கொத்தமல்லி சப்பு, பச்சை மிளகா, குண்டூரு மசாலா, அந்த மாங்காவோட புளிப்பு, ஆஹா, அத பத்தி யோசிக்கும் போதே வாயில எச்சில் ஊறுது. இன்னைக்கு மத்தியானம் கரெக்டா 2 மணிக்கு என் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்துருங்க. உங்க எல்லாருக்கும் சாப்பாடை ரெடி பண்ணி வைக்கிறேன். அந்த ருசிக்கு நீங்க எல்லாம் என் கால்ல விழுவீங்க. சிச்சு காக்கா ஸ்டைலா புக்கை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போயிடுச்சு. சிச்சு காக்காவோட வீட்டுல இப்போ சமையல் வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு பெரிய பிரியாணி பாத்திரம் அடுப்புல இருந்துச்சு. பக்கத்துல சின்ன காக்கா அவன் கண்ணுல கண்ணீர் வர உட்காந்துக்கிட்டு இருந்தான். ஏன்னா அந்த அளவுக்கு அது ரொம்ப காரமா இருந்துச்சு. மம்மி, என்ன மம்மி இது? நம்ம கிச்சன்ல இருந்து இந்த மாதிரி புகை வருது. பாஸ்மதி ரைஸுக்கு ஊர்காவை எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. இது என்ன மம்மி இவ்வளவு சிகப்பா ரத்தம் மாதிரி இருக்கு? இத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டே சின்னு, இத நான் யூடியூப்ல பார்த்தேன்டா. அவங்க என்னவோ கொஞ்சமா தான் மாங்காய் போட்டாங்க. ஆனா நான் தான் என்னோட புத்திசாலித்தனத்தை யோசிச்சு இன்னும் கொஞ்சம் அதிகமா போட்டிருக்கேன். நல்லா காரக்காரமா இருக்கும்டா. இத பாக்கும்போதே கொஞ்சம் டெரரா தான் இருக்கு. சின்னு இருமிக்கிட்டே, மம்மி மம்மி, இத பார்த்தா டெரர் ஆவாங்களோ இல்லையோ, எனக்கு என்னவோ இந்த காரத்தை பார்த்தா இப்பவே தொண்டெல்லாம் ரொம்ப எரியற மாதிரி இருக்கு. ஆல்ரெடி காரம் இருக்கே மம்மி. உனக்கு என்னடா தெரியும்? எப்பவுமே பிரியாணி அப்படின்னா கொஞ்சம் காரசாரமா தான் இருக்கணும். அதனாலதான் இதுக்கு கரம் மசாலா, கொஞ்சம் குண்டூரு மசாலா எல்லாம் அதிகமா போட்டிருக்க. நம்ம சொந்தக்காரங்க வந்து ஃபீட்பேக் கொடுத்தா போதும். அவங்க சாப்பிடும்போது மஜாவை பாரு. எனக்கு தெரியும் மம்மி, அவங்க தின்னதுக்கு அப்புறம் மஜா இல்ல, டைரக்டா ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்குவாங்க. எனக்கு இந்த பிரியாணி வேண்டாம். நான் சமோசாவை ஆர்டர் பண்ணிக்கிறேன். சீக்கிரமா மூடி போடுறா. அதோட ஸ்பைசி ஸ்மெல்லு வெளியே போக கூடாது. எல்லாம் உள்ளே தான் இருக்கணும். மதியம் ஒரு 2 மணி இருக்கும். ஊர்ல இருக்கிற எல்லா பறவைங்களும் சிச்சு காக்காவோட வீட்டுல விருந்து சாப்பிடுறதுக்காக வேகமா வந்து டைனிங் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சிச்சு காக்கா எல்லாரையும் உட்கார வச்சு அவ செஞ்சிருந்த அந்த சாப்பாட்டோட பாத்திரத்தோட மூடிய திறந்தான். அவ்வளவுதான்,
அதுல இருக்கிற அந்த காரமான காட்டு அந்த அறையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சுது. லூசி கண்ணை தொடச்சுக்கிட்டு, ஐயோ சிச்சு, என்னது இது? என் கண்ணுல இருந்து கண்ணு தண்ணி வருது. அப்படின்னா இதோட காரம் பயங்கரமா இருக்கும் போல. அதுதான் லூசி, என்னோட மேஜிக்கே. இதோட ருசி எப்படி இருக்கும்னு பாருங்க. எல்லாரோட பிளேட்ட முதல்ல குடுங்க. சிச்சு காக்கா எல்லாருக்குமே அந்த ஊர்காய் பிரியாணிய பரிமாறினா. அது பார்க்கவே ரொம்ப செகப்பா பயங்கரமா இருந்துச்சு. அதுல பிரியாணி இலைக்கு பதிலா மாயில தான் போட்டிருந்தாங்க. மாங்கொட்டையும் இருந்துச்சு. அப்போ மகிக்கழகு கண்ணாடிய நல்லா தொடச்சி அந்த பிரியாணிய பார்த்து, அட என்ன சிச்சு, நீ என்னமோ பிரியாணின்னு சொன்ன, ஆனா இத பாக்குறதுக்கு அப்படியே செகப்பா இருக்கு. இதுக்குள்ள பாம்பு கேம்பு எதுவுமே வைக்கலையே. நான் வயசானவ இத சாப்பிட்டுட்டு படுத்த படுக்கே ஆகக்கூடாதுல்ல. ஐயோ மகி, அது ஊர்காவோட கலரு. பயப்படாதீங்க. ஊர்கால இருக்கிற கலரு சாப்பாட்டுல இருக்கிற நெய் அப்படி ஷைனிங்கா இருக்கு. இத சாப்பிட்டு பாருங்க. இதோட ருசிக்கு 10 வயசு உங்களுக்கு இறங்கிடும். அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மிளகாத்தூள்ல சாப்பாடு மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. நான் இத சாப்பிட மாட்டேன். ஐயோ புஜ்ஜி, பயப்படாத. சிச்சு ஆண்டி நமக்காக செஞ்சிருக்காங்க, சாப்பிடணும். என்ன சிச்சு, இதுல சிக்கன் பீஸ் எதுவுமே இல்லையா? ஐயோ துணி, இது சிக்கன் பிரியாணி கிடையாது. இது மாங்காய் பிரியாணி. அதனாலதான் இதுல சிக்கனுக்கு பதிலா மாங்காவை தான் ஆட் பண்ணிருக்கேன். மாங்காய் துண்டுங்களை பாக்கும்போது சிக்கன் லெக் பீஸ சாப்பிடுற மாதிரியே இருக்கும். சரி, ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாருமே அந்த பிரியாணிய ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தாங்க. முதல் 2 செகண்ட் யாருக்கும் எதுவுமே தெரியல. ஆனா 3வது செகண்ட் லூசி புறா அந்த சாப்பாடு போட்டு மென்ன ஆரம்பிச்சதும் அதோட முகமே மாறி போச்சு. ஏன்னா காரம் அந்த அளவுக்கு அதிகமா இருந்துச்சு. ஐயோ அப்பா, காரம் காரம், என்னால சாப்பிட முடியல. ஐயோ, என் வாயில யாரோ ஆசிட ஊத்துன மாதிரி இருக்கு. இது பிரியாணி இல்ல. என் நாக்குல யாரோ இஸ்திரி பெட்டியை வச்சு தேய்க்கிற மாதிரியே இருக்கு. இதுல உப்பு புளி காரம் எல்லாமே அதிகமா இருக்கு. இத சாப்பிட்டேன், அப்புறம் அவ்வளவுதான். அப்படி லூசி ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற வாட்டர் பாட்டில் எடுத்து குடிச்சா. அப்போ சோட்டுவும் சாப்பிட்டு பார்த்து, ஆ காரம் காரம், ஐயோ கடவுளே, என்னால இத சாப்பிட முடியலையே. இத வாயில வச்சுக்கிட்டு முழுங்கவும் முடியல, துப்பவும் முடியல. ஐயோ சிச்சு, என்ன பண்ணிருக்க? மாங்காய் பிரியாணி செய்யற அப்படின்னு காரத்தை கொட்டி வச்சிருக்க. என் காதுல இருந்து புகை வருது பாரு. அப்ப பாவம் மகிக்கழுகும், சிச்சு, எனக்கு இந்த காரத்துக்கு கண்ணே தெரியல. இத சாப்பிட்டா 10 வயசு குறைஞ்சிரும் சொன்னல. இத சாப்பிட்டா 10 வருஷம் போயிடும். நீ காரத்துக்கு சாப்பாட கூட்டினியா, சாப்பாட்டுக்கு காரத்தை போட்டியா? அப்போ துணிக்குருவி, ஐயோ சிச்சு, என்னால இத சாப்பிட முடியல. இத சாப்பிடுறதுக்கு பதிலா ஒரு வாரம் வேணாலும் நான் பசியிலே இருந்துருவேன். எனக்கு இந்த சாப்பாடு வேண்டாம். அம்மா புச்சி, இத நீ சாப்பிடாத. இத சாப்பிட்டா உனக்கு அல்சர் வந்துரும். அந்த பிளேட்டை அந்த பக்கம் தள்ளி வச்சிடு. எல்லாருமே சாப்பாடு தட்டை தள்ளி வச்சுட்டாங்க. பாவம் காரம் தாங்க முடியாம எல்லாரும் தண்ணியை தான் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் சாப்பாடு சாப்பிடலங்கிறதுனால சிச்சு காக்காவோட முகமே வாடி போச்சு. என்ன, என்னோட சாப்பாடு யாருக்கும் உங்களுக்கு பிடிக்கலையா? இது எவ்வளவு காஸ்ட்லியான ஃபுட் தெரியுமா? இதுக்கு பின்னாடி நான் எவ்வளவு பிரெயினை உபயோகப்படுத்திருக்கேன். உங்களுக்கு எப்போ அந்த பழைய சோறு தான் ரொம்ப பிடிக்கும். சரியா அப்பதான் டைனிங் டேபிள்ல இருக்கிற ஒரு பிரியாணி பிளேட் காலி ஆயிக்கிட்டு இருக்கிற சத்தம் கேட்டுச்சு. அங்க பன்னு உட்காந்துக்கிட்டு வேக வேகமா அந்த பிரியாணிய சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அத பார்த்து யாருக்குமே ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவள காரமான பிரியாணிய சாப்பிட்டாலும் கூட அவன் கொஞ்சம் கூட அசையவே இல்ல. காரம்னு சொல்லவும் இல்ல, தண்ணிய குடிக்கவும் இல்ல. இத பார்த்தவங்க எல்லாருக்குமே இவன் எப்படி இத சாப்பிடுறான் அப்படின்னு ரொம்பவும் ஆச்சரியமா இருந்துச்சு. ஆஹா ஆண்டி, இவங்க பேச்சு யார் பேச்சையும் கேட்காதீங்க. இது பிரியாணிக்கே மகாராஜா ராஜா மாதிரி இருக்கு இந்த பிரியாணி. இத செஞ்சதுக்கு உங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும். உங்க பேச்ச கேட்காதீங்க. அப்போ புச்சி ஆச்சரியமா, டே பண்ணு, உனக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா? இது பிரியாணி இல்லடா, வெறும் காரம் மசாலா. இத சாப்பிடுறியே, உனக்கு வாயில நாக்கே இல்லையா? நீ மட்டும் எப்படிடா சாப்பிடுற ராட்சசா? இது வயிறா இல்ல சிமெண்ட் கல்லா? புஜ்ஜி, உனக்கு இதோட டேஸ்ட் புரியல. இதுல இருக்கிற உப்பு புளி காரம் பிரியாணி சாப்பிடும்போது அவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? இதோட காரத்துக்கு என் காதுல புகை வந்தா கூட இன்னும் தின்னணும் போல இருக்கு. ஆண்டி, எனக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவிய போடுறீங்களா? அப்போ சிச்சு காக்கா ரொம்பவும் சந்தோஷமா பன்னுவ காட்டி, பாத்தீங்களா பாத்தீங்களா, என்னோட கை ருசி நீங்க யாருமே கண்டுபிடிக்கல. ஆனா பன்னு கண்டுபிடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல, உங்க நாக்கெல்லாம் செத்து போயிருக்கு. பன்னு, நீ ஒருத்தன் சொன்னியா, அது போதண்டா. இந்தடா சாப்பிடு, உனக்காக தான் இந்த சாப்பாடு, எல்லாம் நீயே சாப்பிடு. அப்போ சோட்டு பன்னுவ பார்த்து, டேய் உனக்கு அறிவு இருக்காடா? பசிக்குது பசிக்குதுன்னு எவ்வளவு சாப்பாடு, கார சாப்பாடு சாப்பிட விடா. நாளைக்கு வயிறு வலி வரும்போது நான் தான் கஷ்டப்படணும். துணி, வா நம்ம வீட்டுக்கு போய் பழைய சாப்பாடு ஊர்கா சாப்பிட்டுக்கலாம். எல்லாரும் அந்த காரத்தை தாங்க முடியாம
பனு மட்டும் அங்கிருந்து விட்டுட்டு அவங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. பனு மட்டும் எவ்வளவு காரமா இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த பிரியாணி மொத்தத்தையுமே சாப்பிட்டு முடிச்சான். சிச்சு காக்கா மட்டும் தன்னைத்தானே ரொம்ப சூப்பரான ஒரு மாஸ்டர் ஷெஃப் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு பன்னு ஃபுல்லா சாப்பிட்டதுனால அவன் வயிறு இப்போ உப்பி போயிருந்துச்சு. அவன் வந்து சோஃபால அப்படியே சாஞ்சி படுத்துக்கிட்டான். பன்னு வயிறை பிடிச்சுக்கிட்டு, ஆண்டி சூப்பர் ஆண்டி, இந்த ஜென்மத்துக்கு இது போதும் அப்படின்னு சொன்னான். ஆண்டி இப்போ என் வயித்துல பிரியாணி கூட சேர்ந்து பெரிய நெருப்பு மலை இருக்கு. ஆனா எந்த ஒரு ரிக்வெஸ்ட். என்னடா பண்ணு, இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஐயோ ஆண்டி வேணாம் ஆண்டி. ஆனா நாளைக்கு காலையில எங்க வீட்ல எங்க பாத்ரூம் ரொம்ப பிஸியா இருக்கும். ஆனா நாளைக்கு உங்க வீட்ல ஒரு சான்ஸ் குடுக்குறீங்களா? ஏன்னா என் வயித்துல சுனாமியே ஆரம்பமாயிடுச்சு. நாளைக்கு காலையில என்ன ஆக போகுதுன்னு தெரியல, அதனாலதான் கேட்டேன். அத கேட்டதும் பாவம் சிச்சுவோட முகம் மறுபடியும் வாடி போச்சு. ஐயோ, இவனுக்கு ஃப்ரீயா சாப்பாடு போட்டது மட்டும் இல்லாம பாத்ரூம் வேற விட்டு கொடுக்கணுமா அப்படின்னு நினைச்சு, டேய் என் வீட்ல வந்து சாப்பிட்டது மட்டும் இல்லாம ஏன் பாத்ரூமையே கெடுக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லி பன்னு அங்கிருந்து துரத்தி அனுப்பிட்டா சிச்சு காக்கா. அன்னையில இருந்து பன்னு அவனுடைய வாழ்க்கையில அந்த ஊர்கா பிரியாணிய மறக்கவே இல்ல. துணிக்குருவிய பத்தி எல்லாருக்குமே தெரியும். அவளுக்கு இருக்கிறது ரொம்ப அழகான மனசு. ஊருக்கு நடுவுல அவளுக்கு ரொம்ப பெரிய வீடு ஒண்ணு இருந்துச்சு. அந்த வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடாம துணி அவங்கள அனுப்பவே மாட்டா. வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்களை கடவுள் மாதிரி பாப்பா துணிக்குருவி. அவளுடைய பொண்ணு புஜ்ஜி குருவியையும் தன்ன மாதிரியே தான் வளர்த்திருந்தா. ஒரு நாள் துணிக்குருவியோட உறவுக்காரங்களான சிச்சு காக்காவும் சோட்டு கிளியும் போன்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சிச்சு காக்கா, ஏ சோட்டு, என்ன விஷயம்? கொஞ்ச நாளாவே கண்ணுக்கு அகப்படல. வெளியே எங்கேயாவது போயிருந்தியா? அதுக்கு சோட்டு, ஐயோ சிச்சு, நான் வீட்ல தான் இருக்கேன். வீட்டை தவிர நான் எங்க போறது? வீட்ல பசங்களை பாத்துக்கிட்டு சமைச்சு போட்டுக்கிட்டு வீட்ல தான் இருக்கேன். சமைச்சு சமைச்சு கையெல்லாம் ரொம்ப வலி எடுக்குது. யாராவது 2 நாள் சமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். ஐயோ சோட்டு, என்னோட கதை கூட இதுதான். வீட்ல வேலை செஞ்சு செஞ்சு உடம்பெல்லாம் ரொம்ப வலி எடுக்குது. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்ம எல்லாரும் ஒரு 2-3 நாள் ஃபேமிலியை கூட்டிக்கிட்டு வெளியே எங்கேயாவது ட்ரிப்பு போனா எப்படி இருக்கும்? ட்ரிப்புக்கா? சொந்தக்காரங்க வீட்டுக்கா? சொந்தக்காரங்க அப்படின்னு யார் இருக்காங்க? நம்ம எங்க போறது? சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, ஐயோ பைத்தியக்காரி, எதுக்காக நம்ம வெளியே போனோம்? அதான் நம்ம முன்னாடியே பக்கரா ஒருத்தி இருக்காளே, அதான் நம்ம துணி. வீட்டுக்கு யாரு வந்தாலும் விழுந்து விழுந்து கவனிப்பா. அவ வீட்டுக்கு போய் ஒரு 2 நாள் அங்கே இருந்து நல்லா சமைச்சு சாப்பிட்டு வரலாம். நீ என்ன சொல்ற? அத கேட்டு சோட்டு சந்தோஷமா, அட நல்ல ஐடியா கொடுத்த சிச்சு. சரி, துணி வீடு நம்ம ஊர்லயே இருக்கு. அதுவும் இல்லாம ரொம்ப நல்ல பெருசா இருக்கு. சரி, இன்னைக்கே கிளம்பலாம். நான் போய் பசங்களை ரெடி பண்றேன். அப்படி ஒரு பிளான போட்டு சிச்சு காக்கா அவனுடைய குடும்பத்தோட, சோட்டு கிளி அவனுடைய குடும்பத்தோட துணியோட வீட்டுக்கு கிளம்புனாங்க. துணியோட வீட்டுல துணி புஜ்ஜி 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரியா அதே நேரம் சோட்டு சிச்சு 2 பேரும் அவங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னாங்க. அவங்கள பார்த்த உடனே துணி புஜ்ஜி 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வாங்க வாங்க, எவ்வளவு அதிர்ஷ்டம். நீங்க 2 பேரும் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சரி, முதல்ல உள்ள வாங்க. முதல்ல உள்ள வந்து உட்காருங்க. அப்போ சிச்சு, துணி, அது ஒண்ணு இல்ல துணி, உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சுல. அதான் உன்னை பார்த்து உன் கூட 2 நாள் இருந்துட்டு போலான்னு வந்தோம். உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? சிச்சி, கஷ்டமா? இல்ல இல்ல, நீங்க எல்லாரும் வந்திருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இது உங்க வீடு, நீங்க எப்ப வேணா வரலாம். புஜ்ஜி, ஆண்டி உங்க பேக் எல்லாம் கொண்டு போய் உள்ள ரூம்ல வச்சிருமா. சரிங்க ஆண்டி. வாங்க ஆண்டி, வந்து வீட்டுக்குள்ள உட்காருங்க. துணி, காலையில இருந்து ஒன்னும் சாப்பிடல. டிராவல் வேற பண்ணிக்கிட்டு வந்தோமா, ரொம்ப பசி எடுக்குது. என்ன இருக்கு சாப்பிட? நீங்க வர்றது எனக்கு தெரியாதுல்ல சோட்டு, அதனால நான் ஒண்ணுமே சமைக்கல. சரி, உங்களுக்கு என்னோட சமையலை விட ஸ்பெஷலான சமையலை நான் செய்யணும்ல, அதனால இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஃபீஸ்ட் கொடுக்கறேன். சிச்சு காக்கா சந்தோஷமா, ஃபீஸ்டா? அது என்ன ஸ்பெஷல் துணி? இந்த ஊர்ல மகி அப்படிங்கிறவங்க ஹோட்டல் வச்சிருக்காங்க. அவங்க நல்ல சூப்பரான நான்வெஜ் சமையல செய்வாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த நான்வெஜ் சமையல ஆர்டர் பண்றேன். துணி உடனே அவனுடைய போன்ல இருந்து மகிக்கழுகுக்கு ஒரு போனை போட்டான்.
மகிக்கழுகுக்கு அந்த ஊர்ல ரொம்ப பெரிய ஹோட்டல் ஒண்ணு இருந்துச்சு. அப்போ துணிக்குருவி, மகி, நான் தான் துணி பேசுறேன். என் வீட்டுக்கு நிறைய சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. உங்க ஹோட்டல்ல இருந்து ஸ்பெஷலான ஃபுட் ஆர்டர் பண்ணணும். ஓ, துணியா? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ஃபுட் வேணும்னு ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கே சீக்கிரமா செஞ்சு கொடுத்துடுவோம். மகி, எல்லாருக்கும் ஒரு 10 பிளேட் சிக்கன் பிரியாணி, 5 பிளேட் சிக்கன் 65, அதுக்கப்புறம் சிக்கன் லாலிபப், குழந்தைங்களுக்காக கூல் ட்ரிங்க்ஸ், ஸ்வீட்ஸ் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும். மகிக்கழுகு ஆச்சரியமா, 10 பிளேட் சிக்கன் பிரியாணியா? வாவ், நல்ல பெரிய ஆர்டர் தான் கொடுத்திருக்கீங்க. சரி, இன்னும் 1/2 மணி நேரத்துல ரெடி பண்ணி வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறேன். ஆமா, காசை எனக்கு எப்படி அனுப்பி கொடுப்பீங்க? ஐயோ மகி, காசுல எல்லாம் என்ன இருக்கு? என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் என் வீட்ல 2-3 நாளைக்கு இருப்பாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் இதே மாதிரி உங்களுக்கு ஆர்டரை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் ஒரே வாட்டி பில்ல பே பண்ணிடுறேன். நான் இந்த ஊரு தானே, என்னை பத்தி தெரியும் தானே? துணி, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க இந்த ஊரு தானே, எல்லாம் எழுதி வச்சுக்கிறேன், நிதானமா கொடுங்க. அப்படி ஆர்டர் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே மணக்க மணக்க வீட்டுக்கு பிரியாணியும் வந்துருச்சு. பிரியாணி வந்த உடனேயே வந்த உறவுக்காரங்க எல்லாருமே வயிறார மனசார அந்த பிரியாணிய சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்படி 3 நாள் வரைக்கும், பகலா இருந்தாலும் சரி ராத்திரியா இருந்தாலும் சரி, 3 வேளையும் மகிக்கழுகோட ஹோட்டல்ல பலவிதமான சாப்பாட ஆர்டர் பண்ணி அவங்க எல்லாருமே சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி 3 நாள் முடிஞ்சது. 3 நாள் துணியோட வீட்டுல சந்தோஷமா இருந்துட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மதிய நேரம் துணி அவருடைய வீட்டுல உக்காந்துகிட்டு இருக்கும்போது மகிக்கழுகு ஒரு கணக்கு புத்தகத்தை எடுத்துட்டு அங்க வந்துச்சு. வணக்கம் துணி, சொந்தக்காரங்க எல்லாம் போயிட்டாங்க போல. 3 நாள் உங்க வீட்ல பண்டிகை கோலாகலம் இல்ல? துணி சந்தோஷமா, வாங்க மகி, வந்து இப்படியே உக்காருங்க. சொந்தக்காரங்களா, அவங்க நேத்தே கிளம்பி போயிட்டாங்க. அவங்களுக்கு உங்க ஹோட்டல் சமையல் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. துணி, இந்த ஊருக்குள்ள நிறைய பேரு சொன்னாங்க உங்க வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்களை நீங்க ரொம்ப நல்லா பாத்துக்குவீங்கன்னு. அதுபடி உங்க வீட்டுக்கு வந்தவங்கள மகாராணி மாதிரி பார்த்து அனுப்பியிருக்கீங்க. சரி, அவங்க தான் போயிட்டாங்கல்ல, என் ஹோட்டல் பில்லோட கணக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப ஃப்ரீயா இருந்தா பாக்கலாமா? ஐயோ மகி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எதுக்காக அதெல்லாம் கொண்டு வந்தீங்க? நானே அங்க தேடி வந்திருப்பேன்ல. இவ்வளவுக்கும் ஒரு 10-15,000 ரூபாய் ஆயிருக்குமா? மகிக்கழுகு புத்தகத்தை பார்த்து, அட துணி, 10-15,000மா? நீங்க ஆர்டர் பண்ண ஃபுட்டு சாதாரணமான ஃபுட்டா? சிக்கனு, மட்டனு, ஜூஸ், ஸ்வீட் அப்படின்னு காஸ்ட்லியான ஃபுட்டை தானே ஆர்டர் பண்ணீங்க. 3 நாளைக்கு ஹோட்டல் பில்லு 2 லட்சம் ரூபாய் ஆயிருக்கு. அதை கேட்டு துணிக்குருவி ரொம்ப ஷாக் ஆயிட்டா. அட மகி, நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? 2 லட்சமா? நீங்க என்ன விளையாடுறீங்களா? நான் சாதாரணமா ஒரு 2-3 நாளைக்கு தானே 3 டைம் ஃபுட் ஆர்டர் பண்ணேன். அதுக்கு போய் 2 லட்சம்னு சொன்னா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அப்போ புஜ்ஜி அங்க வந்து, அட ஆமா ஆண்டி, என்ன சொல்றீங்க? 2 லட்சம் ரூபாவா? 2 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் எங்க அம்மா ஃபுட்ட ஆர்டர் பண்ணல. மகிக்கழுகு கொஞ்சம் கோவமா, துணி, நான் ஒன்னும் ஜோக் பண்ணல. அதுவும் இல்லாம பொய் கணக்கு எதுவுமே எழுதல. நான் என்னோட டைரியில எல்லாம் என்னென்ன கொடுத்தேன், என்னென்ன வாங்கி இருக்கீங்கன்னு எல்லாமே சரியா எழுதியிருக்கேன். அது மட்டும் இல்லாம அடிக்கடிக்கு உங்க பொண்ணுக்கு என்ன வேணும்னு சொல்றீங்களோ அதெல்லாம் கூட நான் அனுப்பி வச்சிருக்கேனே. பாவம் துணி கவலையா, என் பொண்ணுக்கா? இல்லையே, என் பொண்ணுக்கு நான் எந்த ஃபுட்டும் ஆர்டர் பண்ணலையே. புஜ்ஜி, எனக்கு தெரியாம நீ ஏதாவது ஃபுட் ஆர்டர் பண்ணியா? இல்லம்மா, நான் எந்த ஃபுட்டும் ஆர்டர் பண்ணல. நான் உங்க கூடயே வீட்ல தானே இருக்கேன். இருங்க, கணக்கெல்லாம் நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு தடவை சொல்லிடுறேன். நான் 2-3 நாளா ஊர்லயே இருக்கல. நான் வந்த உடனே லூசி பறவை தான் என்கிட்ட எல்லா கணக்கு வழக்கையும் சொல்லிச்சு. அப்பதான் இந்த ஏதோ தப்பு நடந்திருக்கு. இருங்க, நான் லூசி கிட்ட விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்றேன். ஐயோ மகி, என்ன நடந்தது? எனக்கு நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. கரெக்டா சொல்லுங்க. இருங்க, நான் என்ன நடந்ததுன்னு சொல்றேன். நான் ஊர்ல இல்லாத நேரத்துல எனக்கு லூசி போன் பண்ணி, துணியோட பொண்ணான புஜ்ஜி அவளோட 10 ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஹோட்டலுக்கு வந்திருக்கான்.
பிரியாணி, சிக்கன் லாலிபப், தந்தூரி சிக்கன், ஸ்வீட்ஸ், ஐஸ்கிரீம் அப்படின்னு ஆர்டர் பண்ணிருக்கா. ஒரு நாள் ஃபுட்டோட ரேட்டு 50,000 ரூபாய் ஆச்சு. இதே மாதிரி 3 நாள் வந்து சாப்பிட்டு போயிருக்கா அப்படின்னு கணக்கு உங்க பேர்ல எழுதிக்க சொன்னான்னு சொன்னாங்க. அதுக்கு புஜ்ஜி அழுதுகிட்டே, பொய் பொய் அம்மா, என்ன நம்புங்கம்மா. நான் என்னோட எந்த ஃப்ரெண்ட்ஸையும் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போலம்மா. என்ன நம்புங்க. அந்த லூசி ஆண்டி பொய் சொல்றாங்க. அவங்க சொல்றது பொய்மா. அப்போ துணி கோவமா, புஜ்ஜி ஏண்டி இப்படி பண்ண? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு கடை வாங்கி சாப்பாடு சொன்னா நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸுக்காக கடனை சொல்லி இப்போ செலவு பண்ணிருக்கியா? அம்மா இல்லம்மா, என்ன நம்புங்கம்மா. அந்த லூசி ஆண்டிக்கு நம்மள பிடிக்காதுல்ல, அதனாலதான் நம்ம பேரை சொல்லி ஏதோ நாடகம் ஆடுறாங்கம்மா அவங்க. என்ன சொல்ற புஜ்ஜி? லூசி எதுக்காக என்கிட்ட பொய் சொல்லணும்? லூசி ரொம்ப வருஷமா என்கிட்ட தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு பொய் சொல்லி என்ன ஆக போகுது? இங்க பாருங்க துணி, என்னோட காசு 2 லட்சம் ரூபாவை செட்டில் பண்ணுங்க. துணி மகிக்கழக பார்த்து கையெழுத்து கும்பிட்டு அழுதுகிட்டே, மகி, என் பொண்ணு புஜ்ஜி அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. அதுவும் இல்லாம 2 லட்சம் ரூபா உடனே கேட்டா நான் எங்க இருந்து உங்களுக்கு எடுத்துட்டு வந்து குடுக்கறது? அதுக்கு மகிக்கழகு, என்ன பேசுறீங்க துணி? என்னோட வியாபாரம் கூட எனக்கு முக்கியம் தானே. 2 நாள்ல காசு குடுக்கறேன்னு சொல்லிட்டு இப்போ இல்லன்னா நான் என்ன பண்றது? துணி உடனே போன்ல பேங்க் அக்கவுண்ட்ல பணம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா. அதுல வெறும் 1 லட்சம் ரூபாய் மட்டும் தான் இருந்துச்சு. மிச்சம் 50,000க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மகி, என்னோட அக்கவுண்ட்ல 1,50,000 ரூபாய் மட்டும் தான் இருக்கு. அது தவிர ஒத்த 1 ரூபா அதிகமா இல்ல. இப்போ 1.5 லட்சம் ரூபாய் குடுக்கறேன். 50,000 ரூபாய் அப்புறமா குடுக்கறேன். அதெல்லாம் முடியாது துணி. என்னோட பணத்தை இன்னைக்கே செட்டில் பண்ணணும். இல்லனா ஊருக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு நான் பஞ்சாயத்து கூட்ட போறேன். துணிக்குருவி ரொம்ப கவலையா, ஐயோ மகி, என் மரியாதையே எடுக்காதீங்க. என் வீட்டுக்கு பசின்னு வந்தவங்களுக்கு நான் சாப்பாடு போடுறவ. அப்படி இருக்கும்போது என் மரியாதையை எடுத்தா அது என்னால தங்க முடியாது. உங்களுக்கு கொடுக்கறதுக்காக என் கையில காசு இல்ல. என் கழுத்துல இருக்கிற நெக்லஸ், கையில இருக்கிற வளையல் இதுதான் இருக்கு. இப்பத்துக்கு இந்த நகையை எடுத்துக்குங்க. நான் கொடுக்க வேண்டிய காசோட இது அதிகமாவே இருக்கு. தயவு செஞ்சு இதை எடுத்துக்கிட்டு கிளம்புங்க. மகிக்கழகும் வேற வழி இல்லாம துணி கொடுத்த நகைகளை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிடுச்சு. பாவம் 2 பேருமே ஹால்லயே உட்காந்து பயங்கரமா அழ ஆரம்பிச்சுட்டாங்க. துணிக்கு அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னே தெரியல. ஏன்னா இப்ப அவ பேங்க்ல 1 ரூபாய் இல்ல. கையில இருந்த நகை எல்லாத்தையுமே கொடுத்துட்டா. இனி வாழ்க்கையை எப்படி வாழ போறோன்னே தெரியல. புஜ்ஜி, எல்லாருக்கும் மரியாதை செஞ்சு செஞ்சு இன்னைக்கு நம்மளே நடு ரோட்ல நிக்கிற நிலைமை வந்துருச்சு. ஆனா அந்த லூசி நம்மள ஏமாத்திட்டா. அவ செஞ்ச காரியத்தால நம்ம இன்னைக்கு கடங்காரியா நிக்கிறோம். நம்ம வீட்டை வித்துட்டு மகிக்கு தேவையான காசை கொடுத்துடலாம். துணிக்குருவி வேற வழி இல்லாம அவளுடைய பெரிய வீட்டை மகிக்கழகுக்கு வித்து ஊர் எல்லையில ஒரு சின்ன குடிசையை போட்டு அங்க வாழ ஆரம்பிச்சான். ஆனா துணி அவளுடைய தைரியத்தை விடல. அவ பகலும் ராத்திரியும் காட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு விறகு வெட்டி எடுத்துட்டு வந்தா. விவசாயம் செஞ்சா. இனிமே சொந்த பந்தங்களை வீட்டுல கூட சேர்க்கவே கூடாது அப்படின்னு முடிவோட அவ கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டு இருந்தா. பல நாட்களுக்கு அப்புறமா மறுபடியும் அவங்க சொந்த வீட்டை மீட்கிற அளவுக்கு பணத்தை துணி புஜ்ஜி 2 பேருமே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாங்க. இப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. அம்மா, நம்ம கஷ்டத்துக்கு ஏத்த பலன் கிடைச்சிருக்குமா? இப்பதான் நம்ம கையில காசு வந்துருச்சுல. இனிமே எதுக்காக நம்ம இந்த வீட்ல இருக்கணும்? மகி ஆண்டி கிட்ட போய் காசை கொடுத்து நம்ம வீட்டை மீட்டரலாம். எனக்கு இங்க இருக்க பிடிக்கலம்மா. அப்போ துணಿ ಅಳುದುಕಿಟ್ಟೆ. ಹೌದು ಬುಜ್ಜಿ, ನಾವಿವತ್ತು ನಮ್ಮ ಮನೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಕಳ್ಕೊಂಡಿರುವ ಮನೆ ಮತ್ತೆ ನಮಗೆ ಸಿಗುತ್ತೆ. ಇದಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡ ಸಂತೋಷ ನಮಗೆ ಇನ್ನೇನಿದೆ? சரியா அதே நேரத்துல தான் துணியோட போன் ரிங் ஆச்சு. துணி போய் காலை அட்டென்ட் பண்ணா. அப்போ அந்த பக்கத்துல சிச்சு காக்கா ரொம்பவும் உற்சாகத்தோட பேசுச்சு. துணி, நான் தான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சிச்சு. ஆமா, எப்படி இருக்க? உன் வீட்டுக்கு வந்தப்போ எங்களை எவ்வளவு நல்லா கவனிச்சுக்கிட்ட. நீ செஞ்சு கொடுத்த பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு அந்த டேஸ்ட் இன்னும் மறக்கல. அதை கேட்டு துணிக்குருவி, அப்படியா? நல்லா இருக்காங்களா எல்லாரும்? துணி, எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்க. முந்தா நேத்து உன் வீட்டுக்கு வந்தப்போ எங்க எல்லாரையும் ரொம்ப நல்லா கவனிச்சு அனுப்புனல. அந்த ருசி பத்தி, நீ எங்களை பார்த்துக்கிட்டதை பத்தி எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லார்கிட்டையும் சொன்னோம். அவங்க எல்லாரும் இவ்வளோ நல்லா உன் ஃப்ரெண்டு கவனிப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க கூட இந்த தடவை ஊருக்கு வராங்களாம்.
நாளைக்கு காலையில நானும் சோட்டு சொந்தக்காரங்க எல்லாம் வரோம் அப்படின்னு சொல்லி கால் கட் பண்ணா. துணியோட கையில இருக்கிற போன் அப்படியே கீழே விழுந்துருச்சு. அவ இதய துடிப்பு அதிகமாச்சு. அவளுக்கு ரொம்பவும் பயமாய் இருந்துச்சு. அம்மா என்னாச்சு? யாரோட போன்? ஏன் அப்படி ஷாக் ஆயிட்டீங்க அம்மா? அப்போ துணி பயத்தோட, புஜ்ஜி, அந்த சிச்சு காக்கா சோட்டு எல்லாரும் அவங்க சொந்தக்கார எல்லாம் கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ அம்மா, என்ன சொல்றீங்க? அவங்க எதுக்காக இப்ப வராங்க? அவங்க வந்தா நம்ம கையில இருக்கிற காசெல்லாம் செலவாயிடும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டை மீட்கவே முடியாது. அவங்க நம்ம வீட்டுக்கு வராத மாதிரி நீங்க தான் ஏதாவது செய்யணும். துணிக்குருவிக்கு இப்ப என்ன பண்றது அப்படின்னே தெரியல. அவ குடும்ப கௌரவத்துக்காக வேற வழி இல்லாம வர சொந்தக்காரங்களை வரவேற்று அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வாளா? சிஜு காக்கா அவருடைய சொந்தக்காரங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு துணியோட வீட்டுக்கு வருவாளா? பாவம் துணி மறுபடியும் இவங்க எல்லாருக்காகவும் கடன் வாங்குவாளா? இல்ல சமாளிப்பாளா? பாவம் துணி அடுத்து என்ன பண்ண போறா அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். பார்ட் 2 ரொம்ப சீக்கிரமா வரும்.